நமச்சிவாயம் நமச்சிவாயம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாராகி ஆசீர்வாதம். வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனி பெயர்ச்சி, இந்த பேரை கேட்ட உடனேவே நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. சூப்பர் ஸ்டார் சொல்கிறவர் இந்த பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதில்லை. அப்போ இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்ய போகுது? ஏற்கனவே திருக்கணிதப்படி மீன ராசிக்கு சனி பகவான் வந்துட்டார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ 2025 போன ஜனவரியில் 17ஆம் தேதி அன்றைக்கே சனி பயிற்சி, திருக்கணிதப்படி சனி பயிற்சி நடந்து அவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்துட்டார். ஆனால் இந்த திருக்கணிதப்படி நம்ம பார்த்து ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். திருக்கணிதப்படி மீனராசிக்கு வந்துட்டார். நீங்கள் உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு மனக்குழப்பம், இல்லைனா ஒரு மிகப்பெரிய கஷ்டம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். ஒரு ஜோதிடரை பார்க்குறீங்களா, ஜோசியரையே பார்க்கல, நீங்கள் போய் சாமிகிட்ட வேண்டுறீங்க, ஒரு விளக்கேற்றணும், ஒரு அர்ச்சனை பண்ணணும். எங்கே போவீங்க? கோவிலுக்கு தான் போகணும். அந்த கோவிலில் இப்போ நடக்க போகிற வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அவங்கள பொறுத்தவரையிலும் இன்னும் சனி பயிற்சி நடக்கலை. அப்போ இந்த வாக்கியப்படி நடக்கக்கூடிய திருநள்ளாறு சனி பயிற்சி தான் உண்மையான, அதாவது இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் உண்மையான சனி பயிற்சியாக நடைபெறுகிறது. நீங்கள் ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டும் எனில் இந்த சமயத்தில் இந்த சனி பயிற்சியை பேசிக்காக கொண்டு செய்தால் தான் அந்த பரிகாரங்கள் கூட ஜெயிக்கும். இதுக்கு முன்னாடி நான் 2 ஹோமம் பண்ணியிருக்கேன், 3 ஹோமம் பண்ணியிருக்கேன். அது செஞ்சது வீண் போகாது. அது ஏதாவது ஒரு சமயத்தில் அவங்கள காப்பாற்றும். ஆனால் இந்த சனி பயிற்சிக்கான பரிகாரமாக முன்னாடி செஞ்சுருந்தால் அது பலிக்காது. அப்போது திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி பாம்பு பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனி பயிற்சி. ஸோ மார்ச் 6ஆம் தேதி காத்தால 8:15 மணிக்கு 8:20 மணிக்கு நடைபெறுகிறது. புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து 4வது பாதம் மீன ராசிக்கு சனி பகவான் பிரவேசமாகிறார். 8:25க்கு திருநள்ளாறில் தீபாராதனை நடைபெறும். எல்லாரும் டிவியில் பாருங்கள், சந்தோஷமாக சனி பகவான் இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்பாக பூன்முலை நாயகி அம்பாசு மீது தர்பாரண்யேஸ்வரர் சிவபெருமான் நினைத்து போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகல பாகமார்த்த பைங்கல் வெண்ணேற்றி அண்ணல் பரமேட்டி நாகமார்த்த தோளுடையன் மேயது நல்லாரே அப்படின்னு அந்த பாடல்கள் முடியும். அந்த தேவாரத்தில் வந்து ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல் அது. ஸோ திருநள்ளாறு சனி பயிற்சி இந்த நாள் யாராருக்கு என்னென்ன மாற்றம் வரப்போகுது? ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிடங்கள் காமனான இன்ட்ரோ பேசியிருக்கிறேன். 12 ராசிக்கும் காமனான ஒரு இன்ட்ரோ பேசியிருக்கிறேன். அப்புறம் அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத செகண்ட் போர்ஷனில் நான் பேசியிருக்கிறேன். கடைசியில் எண்டு கார்டு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தனித்தனியாக பாருங்கள். அதுதான் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து 2.5 வருஷத்துக்கான ராசி பலன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சனி பெயர்ச்சி என்ன காமனாக சப்ஜெக்ட் என்ன? மகர ராசி அன்பர்கள் கம்ப்ளீட்டாக இந்த 7.5 சனியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. மகர ராசிக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. கும்பராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடியுது. மீன ராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி ஆரம்பிக்குது. புரியுதா? மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம். அதே போல் மேஷ ராசிக்கு ஃபஸ்ட்டு 7.5 சனி முதல் 2.5 வருடங்கள் 7.5 சனி ஆரம்பம். ரிஷபராசி சனியுடைய பார்வையால் பாதிக்கப்படுகிறார்கள். ரிஷபராசிக்கும் பிரச்சனை தான். மிதுனம் கடகம் ஒன்றும் இல்லை. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி 100% ஆரம்பம். சிம்ம ராசி ஆனாலும் சிம்ம லக்னம் ஆனாலும், ஏன்னா சிம்ம ராசியில் தான் நிறைய அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய குடும்பங்கள்லாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் தான் இருக்காங்க. கன்னி ராசிக்கு கண்டகச்சனி, துலாத்துக்கு ஒன்றும் கிடையாது, விருச்சிகத்துக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. தனுசு ராசி கவனம் தேவை. அவங்க பாருங்கள், அர்த்தாஷ்டம சனி 10 தொழில் ஸ்தானம் சனி பார்க்குறாரு, கவனம். அப்போ பாருங்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு. இந்த 7 ராசி அன்பர்களும் எல்லா இடத்திலும், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, குடும்பத்தில், வெளியில் பழகக்கூடிய இடங்களில், கொடுக்கல் வாங்கல, ஃபினான்ஸ் பிஸ்னஸில், டிரான்சாக்ஷனில், பேசக்கூடிய வார்த்தைகளில், போடக்கூடிய கையெழுத்தில்,
கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வேலை செய்கிற இடத்துல நிம்மதி, குடும்பத்தில் ஒரு நிம்மதி, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், இல்லை காதலர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லா இடத்துலையும் அந்த அந்த ஒரு நிம்மதி வேணும். மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். சனி பயிற்சினாலே அந்த மனக்குழப்பம் தானே. அந்த குழப்பத்தில் தான் சனி பகவான் தப்பு பண்ண வைப்பார். அப்போ இந்த 7 ராசிகளும் பரிகார ராசிகளாக அமைகின்றன. அப்போ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மார்ச் 6ஆம் தேதி நம்முடைய வாராகி பீடம் சார்பாக சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய குடும்ப பெயர்களை இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் பதிவு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுக்கான அந்த பிரசாதங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். அப்போ மார்ச் 6ஆம் தேதி இந்த பரிகார ஹோமம் நடைபெறுது. ரொம்ப முக்கியம் இந்த 7 ராசி நண்பர்களுக்கும். மீதமுள்ள ராசிகள் கூட சனி பகவானுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அப்போ வாருங்கள் அன்பர்களே, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு தனித்தனியாக பார்த்து விடலாம். பாருங்கள். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அன்பர்களே, 2026 மார்ச் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய சனி பயிற்சி, அதுவும் உங்களுக்கு 5/9 சனி பகவான் அமைகிறார். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் கேந்திரத்தில் இருப்பதை விட திரிகோணத்தில் இருந்தால் சிறப்பு. அது ஒரு நல்ல பாக்கியம். சனி பகவான் 2ஆம் இடத்துல இருப்பது, கோணங்களில் இருப்பது மிக சிறப்பு. லக்னத்தில் சனி இருந்தால் அவன் பிஸ்னஸில் பெரிய ஸ்ட்ராங்கான பிஸ்னஸாக அவன் செய்யக்கூடிய தொழில் 7 தலைமுறைக்கும் பின்தொடரும். இப்போ நிறைய அந்த செட்டியார்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த காலத்தில் கடைகள்லாம் வச்சு ஆரம்பித்தாங்கன்னா இது எங்கள் தாத்தா கடை, அவர் வச்சுருந்த பில்டிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர். இதெல்லாம் லக்னத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள். அவங்க லக்னத்தில் சனி இருந்து அந்த சனி நல்ல முறையில் இருந்து திரிகோண அதிபதியோட லக்னாதிபதிலாம் சிறப்பாக இருந்துட்டாங்கன்னா, அவங்க ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா, இல்லை அவங்க ஒரு இடம் வாங்கினாங்க, ஒரு வீடு கட்டினாங்கன்னா 7 தலைமுறைக்கு அது காப்பாற்றும். நின்று பேசுமா, 7 தலைமுறைக்கு நின்று பேசுமா. எல்லாரும் வாழையடி வாழையாக அவங்க குடும்பத்தில் அந்த சொத்து பத்துக்களை அந்த தொழிலை அனுபவிக்க முடியுமா. அந்த அளவுக்கு 1-5-9 நிற்கக்கூடிய சனி பகவான், திரிகோணங்களில் நிற்கக்கூடிய சனி பகவானுக்கு நிலையான சுபத்துவம் அதிகம். பல வகையிலும் அந்த சனி பகவான் உங்களை ஒரு உயர்ந்த வாழ்க்கை, ஒரு பெரிய ஒரு ஐஃபையான வாழ்க்கையை வாழ வைப்பார். கவலை வேண்டாம் விருச்சக ராசி நேயர்களே. உங்களை பற்றி எனக்கு தெரியும். விருச்சக ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன, நீங்கள் எந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டுவீங்க, மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறீங்க, தொழிலில் என்ன மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நிறைய இடம் விற்காமல் இருக்கிறது, வீடு விற்காமல் இருக்கிறது, ஏதாவது இதை விற்றுட்டு நம்ம கடன் அடைக்கலாம்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது சாமி, அதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்குது, கவலைப்படாதீங்க. அதே போல் கடனை அடைக்க முடியாமல் இருக்கிறது, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்கிறது, ஒரு தகச்சு போய் நிற்கிறது, ஒரு லாக் ஆன மாதிரி இருக்குது, ஒரு கார்னர் பண்ண மாதிரி இருக்கிறது, இல்லை எல்லாமே அப்படி சூழ்ச்சி மாதிரி சூழ்ந்து கொள்வது, ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கிறது. எந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமே. ஆனால் விருச்சக ராசி நண்பர்களே, இருள் விலகி வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும். கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. அப்போ 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான், அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போகிறாரு. சனிக்கு 9 விருச்சக ராசி, சரிங்களா. விருச்சகத்துக்கு 5ஆம் பாவம் சனி, விருச்சகத்துக்கு 9ஆம் இடத்துல குரு வரப்போகிறாரு. மார்ச் மாதம் 6ஆம் தேதி அவர் வந்துடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 3 கோணங்கள் வலுப்பெற்றுள்ளன. எப்படி 1, 5, 9 விருச்சக ராசி 1ஆம் இடம், 5ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு. சனி குரு ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம். சார், சனி குரு தொடர்பு ஏற்பட்டாலே அவங்களுக்கு நிலையான வகையில் பல வகையிலும் வருமானங்கள் வந்து சேரும்னா சொல்லலைங்க, ஜோதிடம் சொல்கிறது.
பல வகையிலும் அவங்களுக்கு வருமானங்கள் வந்து சேருகிறது. இந்த விருச்சக ராசியில் நம்ம இதுக்கு உதாரணமாக பல ஜாதகங்கள் சொல்ல முடியும். பெரிய விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், விளையாட்டுத்துறையில் ரொம்ப ஓஹோன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கால நேரங்கள் சரியில்லாமல் இருந்தவங்க, அப்புறம் இந்த மாதிரியான கடுமையான கால சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் பரிகாரங்கள் செய்து ஜெயித்தவங்க அதிகம். விளையாட்டுத்துறை, அதே போல் அரசியல் துறை, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி தான் ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்கள், பொதுவாக எல்லா சினிமா துறையிலேருந்து கலைத்துறையை சார்ந்தவர்கள், அதே போல் மீடியா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். ஸோ நீங்கள் எனி பிஸ்னஸ், உலகம் வேர்ல்டு வைடு, உலகம் முழுவதும், உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் விருச்சக ராசி என்பர்களே. அதனால தான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னால் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், ஏற்ற இறக்கங்கள் எனக்கு தெரியும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், குடும்ப நண்பர்களாக இருக்கலாம், ஃபேமிலி செக்டராக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, அதே போல் கனிம வளங்கள், பில்டர்ஸு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அதே போல் திருமண மண்டபங்கள், திரையரங்குகள், அப்புறம் லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸு, அப்போது இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள், மிலிட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இராணுவத்தை சேர்ந்தவங்க, நேவியில் சேர்ந்தவங்க, மெயினாக காவல்துறை அதிகாரிகள், அப்போ அவங்க காவல்துறை அதிகாரிகள் சொன்ன குடும்ப பிரச்சனைகள், அதே போல் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஹையர் ஆஃபீஸர்ஸ், உயர் அதிகாரிகள் வரக்கூடிய பிரச்சனை, அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், கவர்னர்ஸாக இருக்கலாம், அரசியல் தலைவர்கள், அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் அரசாங்க அதிகாரிகள், அவங்களுக்கு வரக்கூடிய என்கொயரிகள். இந்த மாதிரியான ஒரு கடினமான, ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலை, ஒரு மனசில் பயம், மனக்குழப்பம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே, அந்த மனக்குழப்பம் தீரும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. அப்போ இந்த விருச்சக ராசியை அடுத்த 2.5 வருஷம் எப்போங்க, மார்ச் 6, 2026 ஏப்ரல் 24, 2028 வரை, ஸோ 2.5 இயர்ஸ், இந்த 30 மாதங்கள் விருச்சக ராசிக்கு சிறப்பாக போகணும் எல்லா இடமும் அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு ஸ்பெசிஃபிக்காக விருச்சக ராசிக்காக ஒரு சனிப்பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெறுகிறது. இதில் உங்களுடைய கம்பெனி நேமோ, உங்கள் ஃபேக்ட்ரி நேமோ, உங்கள் பிஸ்னஸ் நேமோ, அல்லது உங்கள் நிறுவனங்கள் பெயர்லையோ, உங்கள் குடும்பத்தார் பெயர்லையோ பெயர்களை இந்த யாகத்தில், பரிகார ஹோமத்தில் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் போட்டு உங்கள் கம்பெனி நேமில் எனக்கு பண்ணி கொடுங்க சாமி, கடை நல்லா போகணும், கம்பெனி நல்லா போகணும், பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், கடன் அமையணும், ஹெல்த்து நல்லா இருக்கணும். ஸோ எனி ஒன், உங்கள் ப்ரேயர், ஃபேமிலி செக்டர் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும், கணவன் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்ல வேலை கிடைக்கணும், படிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களை ப்ரேயர் கையில் எடுத்து அந்த பரிகார ஹோமத்தில் பங்கு கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி நல்லதே நடக்கும் விருச்சக ராசி நேயர்களே. அப்போ நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சியால் கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண பாக்கியங்கள். மெயினாக இந்த 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்துன்னா, 7.5 சனியில் வீடு கட்டலாமா, 7.5 சனியில் இடம் வாங்கலாமா, கடன் வாங்கலாமா, அல்லது திருமணம் செய்யலாமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நிச்சயமாக கடன் சுமைகள் அமைவது சிறப்பு. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், உங்கள் ராசிக்கு ஓகே. பட் இது இல்லாமல் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் 7.5 சனியில் ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதுவும் சுபிக்ஷமான கடனாக, ஒரு வீடு வாங்குகிறேன், ஒரு நிலம் வாங்குகிறேன், ஒரு ஃப்ளாட் வாங்குகிறேன், அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டுக்கிறது சிறப்பு. வண்டி வாகனத்தில் காசு போடக்கூடாது. சனி பகவானுக்கு அது பிடிக்காது. லக்ஸரி லைஃப் கூடாது அவருக்கு, புரியுதுங்களா? அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் ஆர்கிடெக்டு, ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஒரு 50,000 சிறு முதலீடு சொல்கிறேன் நான். ஒரு 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத உங்களுக்கு நஷ்டம் தானே அது. ஒரு 2,000 கொடுத்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க, 48,000 உங்களுக்கு லாபம். அப்போது ஒரு பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது உங்கள் பணம் வீண் போகாமல் இருக்கிறதுக்கு
ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஆனால் அடிப்படை தேவைகளை நிச்சயமாக கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு காது குத்து வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது, இதெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன கடன், சிறு கடன் வாங்கி செய்வீர்களே, அப்பா அம்மாவுக்கு 60 பண்ணுவது, 70 பண்ணுவது, இதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினா சனி ஒத்துப்பார். லக்ஸரி லைஃபுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். வண்டி வாங்குறேன், வாகனங்கள் வாங்குறேன், பெரிய முதலீடுகள் செய்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். இதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது 7.5 சனியில். இதுக்குத்தான் உங்களுக்கு குரு தேவை, வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை. அதே போல் அன்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள், ஏமாற்றங்கள், காதலில் வரக்கூடிய மறைமுகமான ஏமாற்றங்கள், வெளியில் தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த உறவுகள், ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு கேப் வந்து போச்சு, திடீர்னு பழகாதன்ட்டாங்க, வேணான்ட்டாங்க, வராதன்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தடைகள், மனசில் ரொம்ப வலி, ஒரு பெயின் இருக்குமே. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுற சாமி, நான் வேணான்னு தான் சொன்னேன், அவராக தான் பழகினார், இப்போ கடைசியில் வேணான்ட்டாரு. இந்த மாதிரியெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள், பிரிவுகள் இருக்குமே. ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நீங்கள் சரியான முறையில் கரெக்டான ஒரு ஜோதிடரை அணுகிய ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து, அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் உண்டு. அதான் உங்களுக்கு நல்ல குரு அமைவார்களே. ஆனால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இந்த 7 ஜனங்கள்லாம் கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துடுறாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தான் எங்கேயாவது போயிட்டு ஏமாந்துடுறாங்க. அப்போ நிச்சயமாக 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் இதெல்லாம் கர்மா இருந்தால் தான் அந்த நடக்கும், அது பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகங்கள் உண்டு, நன்மைகள் பல நடக்கும். மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நடைபெறுகிற இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இதுக்கு உங்களுடைய பெயர்களையும், உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக, கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சங்கல்பத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெய் வராகி.